திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரம் 11வது தலைப்பு ஞான வேடம். பாடல் எண் 1675. இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய இறுதி பாடல் ஞானத்தின் உச்சநிலையை குறிப்பிடுறாரு. முதலடியில் தான் அறி தன்மையும் தான் அவன் ஆதலும். இது கொஞ்சம் எளிமையான வரியாக தான் இருக்கும், படிக்கும் போதே புரிஞ்சிடும். ஸோ தான் அறி தன்மையும் அப்படிங்கிறார். ஸோ யாரெல்லாம் ஞானம் அடைந்து விட்டார்களோ அவர்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருப்பாங்க. மனநிலைன்னு சொல்கிறது கூட தவறு தான் இந்த இடத்துல. ஏன்னா மனிதர்களுக்கு தான் மனநிலைன்னு இருக்கும். இந்த இடத்துல அவர்களுக்கு மனநிலைன்னு கூட இல்லை. இந்த சித்தத்தினுடைய எல்லை அமைதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அமைதி நிலையில் அவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு விளக்கிறது தான் இந்த பாடல். ஞானத்தின் உச்சத்தில் சித்தத்தின் அமைதி நிலையில் அவர்கள் எப்படி இருப்பார்கள். ஸோ முதல் தான் அறி தன்மையும், தான் யார் என்பதை அறிந்து கொண்ட தன்மை. முதல்ல தான் யார் என்பதை அறிந்து கொண்டால் நம்ம சொல்லுவோம் இல்லையா, தனக்குள்ளே கடவுள் இருக்கின்றார் என்பதை கடந்து உள்ளே சென்று அறிந்து கொண்டவர்கள் ஒன்று. அடுத்து தான் அவன் ஆதலும் அப்படிங்கிற. ஸோ உள்ளக்குள்ள கடவுள் ஒருத்தரை அறிஞ்சிக்கிட்டாரு. அறிந்து கொண்ட பின்பாக அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிறாரு, தான் அவன் ஆதலும் அப்படிங்கிற. ஸோ அந்த சிவனை தான் இந்த இடத்துல நாம் தான் அந்த சிவன், அந்த சிவன் தான் நாம் அப்படி என்பதை அவர் இங்கு தெரிந்து கொள்கின்றார். அதான் தான் அவன் ஆதலும் அப்படிங்கிறார். நான் அவனாவே ஆயிட்டேன்ப்பா இந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ஏனைய அச்சிவம் ஆன இயற்கையும் அப்படிங்கிறார். இது மூன்றாவது. ஸோ முதல் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காரு. தான் யார் என்பதை தெரிந்து கொண்டார், தான் தான் அந்த இறைவன் என்பதையும் தெரிந்து கொண்டார். அதற்கு பின்பாக ஏனைய அப்படிங்கிறார். ஏனையனா என்ன, மற்றைய அப்படின்னு பொருள். தம்மை தவிர்த்து மற்றைய. ஸோ மற்றையனா எது, இங்கே தன்னையும் இறைவனை தவிர்த்து மற்றவை என்ன இருக்குது இந்த இடத்துல, 5 பூதங்கள் இருக்கின்றது. இதை தவிர்த்து நம்ம அந்த 36 தத்துவங்கள் சொல்லுவோம் இல்லையா, 36 தத்துவம் 96 தத்துவங்கள் இயற்கை எவ்வளோ இருக்குது இல்லையா, எல்லாம் சேர்ந்தது இந்த இடத்துல. ஒன்று தத்துவ ரீதியானது, இன்னொன்று 5 பூதங்கள் ரீதியானது. இந்த 5 பூதங்கள் எடுத்துட்டோம்னா அந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருளுமே அடங்கி போயிடும் இந்த இடத்துல. அதே போல் தத்துவங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த உலகம் எப்படி இயங்கி கொண்டிருக்கின்றது, உயிர்கள் எப்படி இயங்கி கொண்டிருக்கின்றது, இவையெல்லாம் இந்த தத்துவார்த்த அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்குது. இது ரெண்டு தான், இந்த 2 தான் ஏனைய அப்படிங்கிற. ஸோ இந்த 2 தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லாமே அச்சிவமான இயற்கையும் அப்படிங்கிற. ஸோ இப்போ இதை தவிர்த்து தன்னையும் கடவுள் தானே கடவுள் தெரிஞ்சுக்கிட்டாரு. மீதி இருக்கக்கூடிய 5 பூதங்கள் இது எல்லாமே அந்த சிவம் ஆன இயற்கையும் அப்படிங்க. இயற்கைனா இந்த இடத்துல இயல்பு அப்படின்னு பொருள். இந்த இடத்துல இயல்பான தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல பஞ்சபூதங்களும் இந்த தத்துவங்கள் எல்லாமே இயல்பான தன்மையில் இறைவனாகவே தான் இங்கே இருக்கின்றது. நாம் தான் அதை வேறு வேறு பொருளாக பார்த்து கொண்டு இருக்கின்றோமே தவிர அந்த பொருட்கள் அனைத்தும் இறைவனாகத்தான் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்கின்றார். இது மூன்றாவது இந்த இடத்துல. அப்போ இறைவன் தான் இருக்கார், இறைவனாக தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா என்ன அதோடைய உட்பொருள், தான் தான் அப்பொருள் அப்படின்றத அவர் தெரிந்து கொள்கின்றார். ஏன்னா 5 பூதங்களில் இறைவன் இருக்கார், தானும் இறைவன் தான். அப்போ தான் தான் காற்று, நான் தான் மலை இல்லையா, நான் தான் நெருப்பு, இங்கே இருக்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாமே நான் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம். பட் ஞான நிலையின் உச்சத்தில் அவர்கள் இந்த சித்தத்தின் எல்லையில் தான் அவர்கள் இருப்பார்கள். மூன்றாவது அதை சொல்லிட்டாரு. நான்காவது தான் உரு சாதகர் அப்படிங்கிறார். தான் உரு சாதகர். உரு என்றால் என்ன, தான் அப்படின்றது இவர் இந்த இடத்துல. உரு என்றால் அளவு அதிகமான மிகுதியான அப்படின்னு பொருள். இரண்டாவது உயிர் என்றால் அவர் இருக்கிறார் இல்லையா, அவர் இருக்கின்ற அந்த தன்மையிலே அளவுக்கு அதிகமான அந்த தன்மையில் இருக்கக்கூடிய அந்த சாதகர். அப்போ பொருள் என்ன, நம்ம இப்போ தான் சொன்னால் அமைதியினுடைய எல்லையில் சென்றால் இறைவனை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ சித்தத்தின் நிலையில் அமைதியினுடைய எல்லையில் அந்த சாதகர் இருக்கார். அந்த இடத்துல தான் உரு சாதகர் எல்லையில் இருக்கார் இந்த இடத்துல. முத்திரை சாத்தலும் அப்படிங்கிற. முத்திரை என்றால் அடையாளம் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. என்ன அடையாளம் இந்த இடத்துல அப்படின்னா, அமைதியினுடைய எல்லையில் இருக்கார் இல்லையா, உச்சத்தில் இருக்கார், ஞானத்தின் உச்ச நிலையில் இருக்கார். தான் தான் அந்த சராசரம் எல்லாமே நான் தான் அப்படின்ற ஒரு நிலையில் அவர் இருக்கார். ஆனால் அதே நேரத்தில் நான் தான் அது என்ற அகங்காரம் அணு அளவும் அங்கு இல்லாத நிலையில் அவர் இருக்கார் இந்த இடத்துல.
அப்போ இதெல்லாம் யாருப்பா இதெல்லாம்? நான் தான் கடல், நான் தான் காற்று, நான் தான் மலை, எல்லாமே நான் தான்ற எண்ணம் அந்த எல்லையில் இருக்கார். நான் தான் சிவன் அப்படின்ற நிலையில் இருக்கார். இது எல்லாத்தையும் சாத்தலும் அப்படின்னா அவர் என்ன நிலையில் இருக்காரா? இதெல்லாம் நான் கிடையாது, எல்லாமே அந்த பரம்பொருள் தான், நான் தான் அந்த பரம்பொருள், ஆனால் இது எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் எனக்கு வருது அப்படின்ற அந்த இதை பற்றி, இதெல்லாம் நான் செய்யலை. இப்போ மழை வருது, வெயில் இருக்குன்னா நான் தான்ப்பா இதெல்லாம் செய்கிறேன்ற ஒரு எண்ணம் இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னும் உச்சம் அமைதி அடைஞ்ச நிலையில் சாத்தலும் அப்படிங்கிற இறைவன்ட்டே கொடுக்குறது எல்லாம் உன் செயல் என்ற எண்ணத்தில் சிந்தனையில் என் செயலாவது ஒன்றும் இல்லை அப்படின்ற நிலையில் சொல்கிறது. இந்த நான் சொல்கிற வார்த்தை கூட புரிந்து கொள்வதற்காகத்தான் சொல்லுகின்ற வார்த்தையை தவிர்த்து இந்த சாத்தல் என்ற வார்த்தையை புரிந்து கொள்வதும் மிகவும் கடினம் தான் இந்த இடத்துல. ஏன்னா தானே எல்லாமா இருக்கார், அதே நேரத்தில் தான் எதுவுமே இல்லை அப்படின்ற நிலையில் இருக்கிறது இந்த இடத்துல. ஸோ அதுதான் மூணாவது அடியில் சொல்கிறார். ஸோ நான்காவதாக அதை சொல்கிறார். அஞ்சாவதாக மோனமும் அப்படிங்கிற மோனம்னா அமைதியினுடைய உச்சம். அந்த அமைதியினுடைய உச்சத்தில் நந்தி பதமுத்தி பெற்ற அதே அப்படிங்கிற. நந்தி என்றால் இறைவனே குருவாக வந்து அங்கே நின்று பதமுத்தி, ஸோ இறைவனே அவருடைய திருவடிகளை சார்ந்து இருந்து இங்கு முக்தி பெற்ற அதே அப்படிங்கிறார். முக்தி என்றால் தெரியும் எல்லாருக்கும், விடுதலை, வீடு பேரு. அதை பெற்ற அதே என்றால், அதே என்றால் அடையாளம் என்று பொருள் இந்த இடத்துல. முக்தி பெற்ற அதே, நான் அதே என்றால் அதோ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதான் அதே இந்த இடத்துல. முக்தி பெற்ற அதே அப்படின்னு சேர்த்து படிக்கும்போது அந்த ஞான நிலையில் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஞான வேடத்தில் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருடைய அடையாளம் இதுதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்போ நாலாவது அடிகளை மட்டும் தனியாக புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஞான வேடத்தில் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அந்த ஞான வேடம் என்றால் என்ன அப்படின்னா, இவர் ருத்ராட்சை போட்டுக்கிறதோ, காவி உடை அணிஞ்சிக்கிறதோ, காட்டுக்குள்ளே போய் தவம், ஞான ஜபம் இதெல்லாம் செய்கிறதோ அல்ல, தியானம் ஜபம் செய்வது அல்ல. ஞான வேடத்தினுடைய அடையாளம் என்னவென்றால், அமைதியின் எல்லையில் குருநாதராக இருக்கக்கூடிய இறைவனே குருநாதராக வந்து நின்று அவருடைய பதத்தை சார்ந்து இருந்து இருப்பது தான் இந்த ஞானிகளுக்கான வேடம் ஆகும் அப்படின்றது நாலாவது அடி. இப்போ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, ஞானிகள் என்றால் யார், ஞான வேடத்திற்கு பொருத்தமானவர்கள் யார் என்றால் இந்த இறுதி பாடலை நம்ம எடுத்துக்கலாம். தான் யார் என்பதை அறிந்து கொள்கின்றார் இறைவன். அந்த அந்த இறைவன் தான் என்பதையும் அவர் இங்கு தான் அந்த இறைவன் என்பதையும் தெரிந்து கொள்கின்றார். இதை தவிர்த்து இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 5 பூதங்களும் தத்துவங்களும், உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த அனைத்து தத்துவங்களுமே அந்த சிவபெருமானாகவே இருக்கின்றது, தானாகவே அது இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்கின்றார். தெரிந்து கொண்ட இந்த நிலையில் மனதின் அமைதியின் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய இந்த சாதகர் தன்னால் ஒன்றுமில்லை என்ற நிலையில், தான் என்ற எண்ணம் துளியளவும் இல்லாமல், அதனையும் தானே இறைவன் என்றாலும் அதையும் அந்த எல்லாமே இயற்கை இறைவன் தான் என்ற நிலையில் அவர் இங்கு இருக்கின்றார். இந்த நிலையில் மனம் உச்சநிலை அடைந்து அந்த வினாடியே சிவபெருமானே வந்து நின்று அவருடைய குருவாக அவர் முன்பாக வந்து நின்று அவர் பதத்தை கொடுத்து இங்கு முக்தியையும் கொடுக்கின்றார். இதுதான் அந்த ஞான வேடத்தினுடைய அடையாளம் ஆகும் சொல்லி முடிக்கிறாரு. இது அந்த பாடலுடைய கருத்து.